என்னோட வேகன்சி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனல பொறுத்தவரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷனா தான் இருக்கும். ஏன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்பவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைச்சா தான், நீங்க அந்த வேலைக்கு குவாலிஃபைடாவும், இன்ட்ரெஸ்ட்டாவும் இருந்தீங்கன்னா, அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வேற வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்க்க குடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சர்க்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இந்தியன் ஆர்மி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சி டெக்னிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கான வேகன்சி தான் நம்ம பார்க்க போறோம். இது 66த் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இந்த எஸ்எஸ்சி ட்ரெய்னிங் ஆரம்பிக்கிறது 1 ஏப்ரல் 2026. ஸோ ஃபர்ஸ்ட்டு மேல்க்கான அந்த வேகன்சியும், அப்படியே கன்டினியூஸா ஃபீமேல்க்கான வேகன்சியும் சேர்த்து பார்த்துருவோம். ஃபீமேல்ல மாத்திரம் நான் டெக்னிக்கல் வரும். மென்ல வந்து நான் டெக்னிக்கல் கிடையாது. ஒன்லி டெக்னிக்கல். ஸோ 20லேருந்து 27 வயசுக்குள்ள இருக்கிற மேல் கேண்டிடேட், அதாவது 1 ஏப்ரல் 1999லேருந்து 31 மார்ச் 2006க்குள்ள பிறந்த மேல் கேண்டிடேட் வந்து இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்லை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மாத்திரம் ஒரு சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. 1 ஏப்ரல் 2026க்கு முன்னாடி உங்க ஃபைனல் செமஸ்டர் முடிஞ்சிருக்கணும். அவங்க மாத்திரம் தான் அப்ளை பண்ண முடியும். 1 ஏப்ரலுக்கு அப்புறம் தான் என்னுடைய செமஸ்டர் வரப்போகுது அப்படின்னு இருந்தா, அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். அதே மாரி 1 ஏப்ரல் 2026 முன்னாடி உங்கள மார்க் ஷீட்ஸ வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ, அதுக்கேத்த மாரி நீங்க உங்களுடைய எக்ஸாம் ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு பார்த்து டிசைட் பண்ணி, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கானது மாத்திரம் தான். ஆனா இன்ஜினியரிங் முடிச்சவங்க அவங்க கிட்ட ஆல்ரெடி எல்லா சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன ஸ்ட்ரீம்ல வந்து என்னென்ன இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்க பொறுத்தவரைக்கும் சிவில் இன்ஜினியரிங், ஆர்க்கிடெக்சர், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெக்னாலஜி இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சவங்க எல்லாருமே இந்த 75 வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுத்தது 2வது வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ். கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுல நீங்க என்ன ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் சரி, அவங்க இந்த 60 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த 60 வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது 3வது வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சவங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு 33 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரிலேட்டடா நீங்க எது படிச்சிருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பவர் சிஸ்டம் படிச்சிருந்தாலும் சரி, ஸோ இவங்க எல்லாருமே இந்த 33 வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ பொறுத்தவரைக்கும் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட் படிச்சவங்களுக்கு 64 வேகன்சி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ, நீங்க அதுல வர எல்லா ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்ச இன்ஜினியரிங் படிச்ச எல்லா மெயில் கேண்டிடேட்டும் அந்த 64 வேகன்சிக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும், மெக்கானிக்கல் புரொடக்ஷன்ல நீங்க அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் இது படிச்சிருந்தாலும் சரி, ஈவன் வெல்டிங் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல வெல்டிங் டெக்னாலஜி, புரொடக்ஷன், அதே மாரி புரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஆட்டோமொபைல் இந்த மாதிரி படிச்சிருந்தா, அவங்களுக்கு எல்லாருக்குமா சேர்த்து 101 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த 101 வேகன்சியும் ஈவன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட் எல்லாருமே இந்த 101 வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது மத்த இன்ஜினியரிங் டிகிரி, அதாவது மிஸ்லேனியஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு குடுப்பாங்க. ஸோ, இந்த மிஸ்லேனியஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல மொத்தம் 17 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எம் அ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இன்ஜினியரிங் இன் நியூக்ளியர் டெக்னாலஜி படிச்சிருக்கலாம், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், ரப்பர் டெக்னாலஜி வந்து படிச்சிருக்கலாம், இல்ல பயோ டெக்னாலஜி படிச்சிருக்கலாம், இல்ல லேசர் டெக்னாலஜி படிச்சிருக்கலாம், ஃபுட் டெக்னாலஜி படிச்சீங்க, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்க. ஸோ, இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் படிச்சவங்க எல்லாருக்கும் மொத்தம் 17 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ, மொத்தம் 350 வேகன்சி வந்து மேல் கேண்டிடேட்க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்ப ஃபீமேல் பார்த்துருவோம். ஃபீமேல பொறுத்தவரைக்கும்
முக்கியமா மேல் அண்ட் ஃபீமேல் யாரா இருந்தாலும் அன்மேரிடா இருக்கணும். அவங்க மாத்திரம் தான் டெக்னிக்கலுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபீமேல பொறுத்தவரைக்கும் 2 விதமான எஸ்எஸ்சி வந்து இருக்கு. 66 ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் வுமனும், அதே மாரி விடோஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பெர்சனல் அது டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் 2க்கும் சேர்த்து இந்த அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க எப்பயும் போல பார்த்தீங்க அப்டின்னா, அன்மேரிட் ஃபீமேல் என்ஜினியரிங் கிராஜுவேட் அ அதே மாதிரி பிளஸ் விடோஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டிஃபென்ஸ் பெர்சனல் சரிங்களா? ஸோ டிஃபென்ஸ் பெர்சனல் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது ஒரு ஹார்னஸ்ல இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த விடோஸ்க்கான அ ஆப்பர்ச்சுனிட்டியும் சேர்த்து தான் இதில அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ட்ரெய்னிங்கும் அதே 1 ஏப்ரல் 2026ல தான் ஆரம்பிக்க போகுது. ஏஜ் கிரைட்டீரியா பொறுத்தவரைக்கும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு 20லருந்து 27 வயசு சொல்லியிருக்காங்க. பட் விடோஸா இருந்தா, அவங்க 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். அவங்களோட ஏஜ் 35 மேக்ஸிமம் ஏஜ் 35. விடோஸ்ல மாத்திரம் தான் டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் 2ம் வருது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் மென்னுக்கு சொன்ன மாதிரி தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டா இருந்தா 1 ஏப்ரல் 2026க்கு முன்னாடி உங்க ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் முடியிற மாரி இருக்கிறவங்க மாத்திரம் தான் அப்ளை பண்ண முடியும். இது வந்து டெக்னிக்கல் வுமன்க்கு. ஆம், இது இது வந்து தனியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு விடோஸ்க்கான குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், நான் டெக்னிக்கலுக்கு ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் படிச்சிருக்கலாம். டெக்னிக்கலுக்கு பிஇ வந்து ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து நீங்க படிச்சிருக்கலாம். என்னென்ன கிளாஸ்ல வந்து இவங்களுக்கு விமென்ஸ்க்கு ஓப்பனிங் இருக்குன்னா, சிவில். சிவில பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் ஆர்க்கிடெக்சர், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி. ஸோ இதில ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சவங்களுக்கு 7 ஓப்பனிங்கும், கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல 4 ஓப்பனிங்கும் இருக்கு. கம்ப்யூட்டர் சயன்ஸ பொறுத்தவரைக்கும் மென்க்கு மாதிரி தான் கம்ப்யூட்டர் சயன்ஸு, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சவங்க எல்லாருக்குமே இந்த ஓப்பனிங் வந்து குடுத்துருக்காங்க. மொத்தம் 4 ஓப்பனிங் தான் இருக்கு. எலக்ட்ரிக்கல பொறுத்தவரைக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சவங்களுக்கு 3 ஓப்பனிங் குடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தவரைக்கும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சவங்களுக்கு மொத்தம் 6 ஓப்பனிங் குடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சவங்களுக்கு மொத்தம் 9 ஓப்பனிங் குடுத்துருக்காங்க. இதுலயே ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் எல்லாமே வந்துருது. ஸோ மொத்தமா விமென்க்கு வந்து 29 ஓப்பனிங் வந்து ஓப்பனா இருக்கு. இதுல வந்துட்டு விடோஸ்க்கு வந்து டெக்னிக்கல்ல 1 ஓப்பனிங்கும், நான் டெக்னிக்கல் அதாவது ஏதோ ஒரு கிராஜுவேஷன் படிச்சிருந்தா அவங்களுக்கு 1 ஓப்பனிங்கும் மொத்தம் 2 குடுத்துருக்காங்க. விடோஸ பொறுத்தவரைக்கும் அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து தனியா குடுத்துருக்காங்க. அ ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கணும். 10த், 12த் சர்டிஃபிகேட் இருக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும். மேரேஜ் சர்டிஃபிகேட் அதாவது இவங்க ஒரு டிஃபென்ஸ் பெர்சனல மேரேஜ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட். அதே மாரி ஆர்டர் ஆஃப் டிமிஸ் ஆஃப் ஹஸ்பண்ட் இதெல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து அ ஒரு ஹார்ட்னஸ்ல இருந்தார் இல்லையா? அந்த சமயத்தில கவர்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் இனிஷியல் ரிப்போர்ட் ஆஃப் பேட்டில், டீட்டெயில்ட் ரிப்போர்ட் ஆஃப் பேட்டில் பிசிக்கல் கேஷுவாலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இந்த விடோஸ் வந்து கண்டிப்பா வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். கமிஷன பொறுத்தவரைக்கும் இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். டோட்டலா ஒரு 14 இயர்ஸ் நீங்க சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா, லெப்டினன்ட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு பொசிஷனா இருக்கும். சாரி. லெப்டினன்ட்ட பொறுத்தவரைக்கும் உங்களோட சேலரி வந்து 56,100லேருந்து ஆரம்பிக்கும். அப்படியே அதிகமாயிட்டே போகும். அதே மாரி உங்களோட பொசிஷனும் அடுத்தடுத்த ப்ரமோஷனுக்கு போயிட்டே இருக்கும். ட்ரெய்னிங்க பொறுத்தவரைக்கும் 49 வாரம் உங்களுக்கு ட்ரெய்னிங் இருக்கும். இந்த நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட்டு மேல் அண்ட் ஃபீமேல் யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு 10 இயர்ஸ் நீங்க சர்வீஸ் பண்ணணும். அடுத்த 4 இயர்ஸ் வந்து 5த் இயர்லேருந்து நீங்க வந்து சர்வீஸ் வந்து ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் பேஸு
அ அவங்க வந்து அவங்களோட மெரிட்டு இத பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. நீங்க இத பெர்மனன்ட் கமிஷனா கூட நீங்க அதுக்கப்புறமா நீங்க கேட்டு உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சா, நீங்க பெர்மனன்ட் கமிஷனா கூட நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ சேலரிய பொறுத்தவரைக்கும் 5600லேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு 2,50,000 வரைக்கும் இருக்கு. இதுல சேலரிய பொறுத்தவரைக்கும் இந்த சேலரி ஸ்ட்ரக்சர் மட்டும் தான். இத தவிர அதர் அலவன்ஸ் இருக்கு. ஈவன் யூனிஃபார்முக்கு கூட, சைல்ட் எஜுகேஷனுக்கு கூட எல்லாத்துக்குமே தனித்தனியா அலவன்ஸ் இருக்கு. ஸோ சேலரிய விட அலவன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் எப்பவுமே. நான் பார்த்த வரைக்கும். ஸோ ப்ரொமோஷன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு நீங்க லெப்டினன்ட்டா போனாலும், 2ண்ட் இயர்லயே கேப்டன் ஆயிடுவீங்க. 6த் இயர்ல நீங்க மேஜர் ஆயிடுவீங்க. அதே மாரி 13த் இயர்ல லெப்டினன்ட் கர்னல் ஆயிடுவீங்க. ஸோ இப்படி தான் உங்க ப்ரொமோஷன்ஸ் அடுத்தடுத்து வரும். அ அப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க தயவுசெய்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட்ல மாத்திரம் போய் பாருங்க. அஃபிஷியல் வெப்சைட்ட பொறுத்தவரைக்கும் www.joinindianarmy.nic.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் படிங்க. நான் என்னதான் வீடியோ போட்டிருந்தாலும், நான் நெறைய ஷார்ட்கட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு டீட்டெயிலா இந்த நோட்டிஃபிகேஷன் படிச்சு, அந்த நோட்டிஃபிகேஷன் படி உங்களுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு அப்டின்னா, அங்க போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீசர் என்ட்ரி அப்ளிகேஷன் லாகின் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல போய் நீங்க பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்க இதே ஆர்மிக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, அந்த பழைய லாகினும், பாஸ்வேர்டும் வச்சு உள்ள போய் உங்களால அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்டின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் அப்டின்ற ஒரு காலம் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் காலம் போயிட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணலாம். ஆர்மி, நேவிய பொறுத்தவரைக்கும் நீங்க வந்துட்டு அ ஆதாரும், உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டும் மேண்டேட்ரி. 10த், 12த் சர்டிஃபிகேட்டும், ஆதாரும் மேண்டேட்ரி. அது இல்லாம உங்களால அப்ளை பண்ணவே முடியாது. கே ஒவ்வொரு அப்ளிகேஷன ஃபில் அப் பண்ணும்போதும், அது இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி, இல்ல வந்துட்டு யுபிஎஸ்சி எதுவா இருந்தாலும் சரி. நீங்க ஃபில் அப் பண்ணும்போது உங்க நேமோ, உங்க டேட் ஆஃப் பர்த்தோ, ஃபாதர் நேம், மதர் நேம் இந்த மாதிரி பேசிக் கேஒய்சி இருக்கு இல்லையா? அது வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டுக்கும், நீங்க ஃபில் பண்றதுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லாம பார்த்துக்கோங்க. உங்க சர்டிஃபிகேட்ட வெரிஃபை பண்ணி ஃபில் பண்ணுங்க. அதுதான் கரெக்ட்டு. அப்பதான் உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகாம இருக்கும். அதே மாரி இன்ஜினியரிங் பாஸ் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்க 1 ஏப்ரல் 2026க்கு முன்னாடி நீங்க அவங்க கிட்ட சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இன்கேஸ் நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தா. அது மாரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஆர்மிக்கு, எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து 3 டயர் ஏசி ட்ரெயின் ஃபேர் வந்து அவங்க குடுப்பாங்க. நீங்க டிக்கெட் புக் பண்ணி நீங்க போயிடலாம் அந்த இடத்துக்கு அவங்களுடைய இன்டர்வியூ பாயிண்ட்டுக்கு. அந்த டிக்கெட்ட வந்து நீங்க அங்க குடுத்து ஒரு டிராவலிங் அலவன்ஸ் ஃபார்ம் இருக்கு. அத ஃபில் அப் பண்ணி குடுத்தீங்கன்னா, அந்த டிக்கெட்டுக்கான ரீஎம்பர்ஸ்மென்ட் அவங்க உங்களுக்கு தருவாங்க. இந்த இத பொறுத்தவரைக்கும், இந்த எஸ்எஸ்சிய பொறுத்தவரைக்கும் என்ன ப்ரொசீஜர் அப்டின்னா, அ அவங்க வந்து உங்கள அப்ளிகேஷன வச்சு தான் உங்கள செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணும்போது எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு மென் அண்ட் விமன் எல்லாமே சேர்த்து ஒரு 380 வேக்கன்சி இருக்கு அப்டின்னா, அவங்க வந்து ஒரு 500 பேர வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாரையுமே இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. எல்லாரையும் ஒரே இடத்துக்கு இன்டர்வியூ கூப்பிட மாட்டாங்க. நெறைய இடத்துல செலக்ஷன் சென்டர் இருக்கு. ஸோ அ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கு, விசாகப்பட்டினத்தில இருக்கு, அ அதேமாரி போபால்ல இருக்கு. நெறைய இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் உங்கள கூப்பிடும்போது நீங்க அங்க போம்போது, உங்களுக்கு ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாரி வைப்பாங்க. டெஸ்ட் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்காது. ஒரு சின்ன பேசிக் டெஸ்ட்டு. அதுல நீங்க பாஸ் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க அடுத்த 5 டேஸ் அங்க கன்டின்யூ பண்ணலாம். அடுத்த 5 டேஸ் உங்களுக்கு நெறைய மென்டல் அண்ட் பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். இன்கேஸ் அந்த சின்ன டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணல அப்டின்னா, சேம் டே வந்து ஈவ்னிங் வந்து உங்கள வெளிய அனுப்பிச்சுருவாங்க. நீங்க மறுபடியும் உங்க ஊருக்கு நீங்க திரும்பி வந்துரலாம். ஆ அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணும்போது, அடுத்த 5 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து அங்க மென்டல் அண்ட் பிசிக்கல் டெஸ்ட் சின்ன சின்ன பிசிக்கல் டெஸ்ட்னா சின்ன சின்னது ஜம்பிங், லாங் ஜம்ப்பு, ஆ ஆ இல்ல வந்து ரன்னிங்கு அந்த மாதிரியான சின்ன சின்ன பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஒரு இன்டர்வியூவும் இருக்கும். அந்த இன்டர்வியூவும் சரி, அந்த பிசிக்கல் டெஸ்ட்டும் சரி, அதுல மெரிட்ல வரவங்களுக்கு ஆ அடுத்த 5 டேஸ் வந்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 5 டேஸ் வந்து அதுல அவங்க குடுக்குற எல்லா டெஸ்ட்லயும் நீங்க மெரிட்ல வரணும். அதுக்கப்புறம் தான் உங்கள அங்க கன்டின்யூ பண்ணுவாங்க. ஒருவேள நீங்க மெரிட்ல வரலன்னா, நெக்ஸ்ட் 5 டேஸ்ல உங்கள வெளிய அனுப்பிச்சுருவாங்க. மெரிட்ல வரவங்கள மாத்திரம் அங்கேயே கீப் அப் பண்ணுவாங்க. எதுக்கு அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு எலாபரேட்டான ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒண்ணு இருக்கும். ஃபுல்லா அவங்க பாடி வந்து 100% வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி, அதுல மெடிக்கலி ஃபிட்டா இருக்கவங்கள மாத்திரம் தான் எஸ்எஸ்சிக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க.
ஸோ இதுதான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொசீஜர். ஸோ விமன் கோர்ஸ பொறுத்தவரைக்கும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 24த் ஜூலை, க்ளோஸ் ஆகுது 22nd ஆகஸ்ட் 2025. மென்ன பொறுத்தவரைக்கும் அப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறது 24த் ஜூலை, க்ளோஸ் ஆகுறது 22nd ஆகஸ்ட் 2025. ஸோ இந்த டேட்டுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருங்க. ஆம் அஃபிஷியல் வெப்சைட்ட பொறுத்தவரைக்கும் www.joinindianarmy.nic.in. இதில போயிட்டு நோட்டிஃபிகேஷன படிச்சுட்டு, அவங்களோட லிங்க் மூலமா மாத்திரம் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன், அப்புறம் சிக்னேச்சர் போட்டு அதோடைய ஸ்கேனு, இந்த மாதிரி பேசிக்கான விஷயம். அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே ஸ்கேன் காப்பியா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண உட்காருங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். அதே ஓல்டு ஐடி பாஸ்வேர்ட வச்சு அப்ளை பண்ணிட முடியும். புதுசா அப்ளை பண்றவங்க மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஒவ்வொரு பேஜையும் நீங்க ஃபில் பண்ணியிருக்கிறது கரெக்ட்டா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா? அப்படின்றத பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கடைசியா சப்மிட் பண்ணுங்க. இதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் கேட்கறது இல்ல அப்ளிகேஷனுக்கு. ஸோ நீங்க ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் போட்டா மாத்திரம் போதும். ஆ இதுக்கு அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.